நாளை மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக தொண்டர்கள் அனைவரும் விழிப்புடன் பணியாற்றுங்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, அந்த மடல்ல என்னென்ன விவரங்கள் குறிப்பிட்டிருக்கப்பட்ட விவரங்கள்? மக்களவை தேர்தலுக்கான நாளை வாக்குப்பதிவு தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அன்பு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் கழகத்தினர் கவனத்திற்கு என்ற தலைப்பில் கூடிய இந்த மடல் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 7 கட்டங்களாக நடைபெற இருக்கக்கூடிய இந்தியாவின் 18வது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு என்பது தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும், புதுச்சேரியில் ஒரு தொகுதி என 102 தொகுதிகளிலும் நடைபெற இருப்பதாகவும் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி தற்பொழுது ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நாளை இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மார்ச் 22ஆம் தேதி குறிப்பாக ஏற்கனவே திருச்சியில் எழுச்சியுடன் தொடங்கிய ஒருவனாக இருக்கக்கூடிய பரப்புரை என்பது தொடங்கியது. தொடர்ச்சியாக நேற்று வரையிலும் தொடர்ந்து பரப்புரை மேற்கொண்டிருந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்காக தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் தொடங்கி கிளை செயலாளர்கள், நிர்வாகிகள் என அனைவருமே தொடர்ச்சியாக தங்களின் பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு செயல்பட்டதாக வாக்குச்சாவடி பணியில் ஈடுபட இருக்கக்கூடிய பாக முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள் உள்ளிட்டோர்களுக்கு வாக்குப்பதிவு நாளின் முன்கள பணியாளர்கள் முழுமையாக போர் வீரர்களாக பணியாற்ற வேண்டும் என்றும் இதில் வாக்குச்சாவடி முகவர்கள், மாற்று முகவர்கள் ஆகியோர் வாக்குப்பதிவு தொடங்கி நிறைவடையும் வரை விழிப்புடன் செயலாற்ற வேண்டும் எனவும் பணியில் இருப்பவர்கள் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை முழுமையாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் என்றும் அதற்கான பயிற்சியினை ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உறுதியுடன் அந்த பணியை நினைவாக செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் கவனத்தில் கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் விழிப்புடன் செயலாற்ற வேண்டும் எனவும் பாக முகவர்கள் உள்ளிட்ட கழக தேர்தல் பணியில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விரைந்து களப்பணியாற்றி வியர்வை சிந்தி விதைத்தவைகள் அனைத்தையுமே அறுவடை செய்திருக்கும் நாள் தான் வாக்குப்பதிவு நாள் எனவும் அதனால் மிகுந்த விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் எனவும் வாக்குரிமை நிலைநாட்டுவோம், அதே போல மகத்தான வெற்றியை ஈடு கொடுப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தின் மூலமாக அன்பு உடன்பிறப்புகளுக்கு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.